வேலூர்ல இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். இப்போ வர்ற ஜூன் 28 வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்துல ஒரு மாபெரும் திருவிழா ஒண்ணு நடக்க இருக்குது. அதுக்கான பத்திரிகையாளர் சந்திப்பு தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த திருவிழா பாரத பாரம்பரிய காய்கறிகள் மற்றும் விதை திருவிழா அப்படிங்கிற தலைப்புல வர 28 வேலூர் பல்கலைக்கழகத்துல விஐடியில நடக்க இருக்குது. ஸோ இந்த திருவிழாவுடைய அடிப்படையான நோக்கம் என்னன்னா, விவசாயங்கிறது ஒரு வெற்றிகரமான தொழிலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்வு நடக்குது. அதோட நஞ்சில்லாத உணவு, தரமான ஆரோக்கியமான உணவு மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்வு நடக்குது. இந்த ரெண்டு நோக்கத்தை அடிப்படையா வச்சு இந்த மாபெரும் நிகழ்வை வர 28 நடத்த இருக்கிறோம். இது ஈஷா மண்காப்போம் இயக்கம் மூலமா விஐடி கல்லூரியோட இணைந்து நம்ம இந்த நிகழ்வை நடத்துறோம். இந்த நிகழ்ச்சிக்காக கிட்டத்தட்ட 2500 3000 விவசாயிகள் தமிழகம் முழுவதிலிருந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கு இருக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முக்கியமா விவசாயத்துல வெற்றிகரமான தொழிலா இருக்கணும் அப்படின்னா வருவாயை உயர்த்தணும். ஸோ வருவாயை உயர்த்துறதுக்கு முதல் கட்டமா விவசாய உற்பத்தியில ஆகக்கூடிய செலவு குறைக்கணும். அந்த செலவு குறையணும் அப்படின்னா அதுக்கு இயற்கை விவசாயம் தான் தீர்வா இருக்குது. இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஒரு 5 விவசாயிகள் அவங்களுடைய அனுபவங்களை பேசுறாங்க. அதாவது ஒரு விவசாயத்துக்கு அடிப்படையா ஒரு விவசாயிக்கு செலவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான செலவுகள் அவங்களுக்கு நடக்குது. ஒண்ணு, ஒவ்வொரு பட்டத்திலயுமே அவரு விதை காசு கொடுத்து வாங்குறாரு. அதுக்கடுத்துதான் ரசாயனத்தை ரசாயன உரங்களை காசு கொடுத்து வாங்குறாரு. பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக அல்லது அதை பாதுகாக்கிற பயிரை பாதுகாக்கிறதுக்காக பூச்சி கொல்லி விஷத்தை காசு கொடுத்து வாங்குறாரு. ஸோ இந்த செலவுகள் எல்லாமே ஒரு விவசாயி தற்சார்பா அவரே வச்சு பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னா இந்த செலவுகளை எல்லாம் அவங்க விவசாயத்துல குறைக்க முடியும். இந்த நிகழ்ச்சியில பேசக்கூடிய விவசாயிகள் அவங்க பாரம்பரிய நம்ம நாட்டு விதைகளை பயன்படுத்தி இந்த விவசாயத்தை மேற்கொள்றாங்க. ஸோ அவங்க எப்படி இந்த விதையை பயன்படுத்தி அவங்களுடைய விளைச்சலை அதிகப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறத அவங்கள்ட்ட இருந்து வர்ற விவசாயிகள் கத்துக்க முடியும். நீங்க இது சுலபமா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நீங்க இந்த பாரம்பரிய வெண்டை விதையெல்லாம் முன்னாடி பார்வைக்கு கட்டியிருப்பாங்க. ஸோ ரசாயன விவசாயி என்ன பண்ணுவாருன்னா, ஒவ்வொரு பட்டத்திலையும் அதாவது ஒவ்வொரு சீசன்லயும் விதை காசு கொடுத்து வாங்குறாரு. ஒரு ஏக்கர்ல வெண்டைக்காய் சாகுபடி பண்றாருன்னா, அது உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பயிருமே. வெண்டைக்காய் சாகுபடி பண்றாரு அப்படின்னா 2 கிலோ விதையை பயன்படுத்துவார். குறைஞ்சபட்சம் இடைவெளிக்கு தகுந்த மாதிரி 3 கிலோ 4 கிலோ பயன்படுத்துவார் ஒரு ஏக்கருக்கு. அவர் கிலோவுக்கு 6000 - 8000 ரூபாய் செலவு பண்றாரு ஒரு கிலோவுக்கு. அப்படின்னா ஒரு ஏக்கர்ல வெண்டைக்காய் சாகுபடி பண்ணோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 - 20,000 ரூபாய் விதைக்கு மட்டும் செலவு பண்றாரு. இப்ப அந்த மாதிரி ஒரு விவசாயி இந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க அப்படின்னா, இதுல கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதைகளை விவசாயிகள் கண் காட்சிக்கு வைக்கிறாங்க, விற்பனைக்கு வைக்கிறாங்க. ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ கொடுத்து இந்த மாதிரி பாரம்பரிய விதையை ஒரு பாக்கெட் வாங்கிட்டாருன்னா அந்த விதையை அவங்க நிலத்துல போட்டு அவங்க மண்ணுக்கான விதையா எடுத்து அவங்க காலம் முழுக்க அதை பயன்படுத்திக்க முடியும். ஒவ்வொரு போகத்துக்கும் 15-20,000 ரூபாய் செலவு பண்ணக்கூடிய ஒரு விவசாயி இலவசமாவே அவரு கையிலேயே விதையை வச்சுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை இந்த திருவிழா விவசாயிக்கு வழங்குது. ரெண்டாவதா இங்க இருக்கிற விவசாயிகள், இந்த நிகழ்ச்சியில பேசக்கூடிய விவசாயிகள் உரங்களை வெளியே காசு கொடுத்து வாங்குறது இல்லை. அவங்க பண்ணையில இருக்கக்கூடிய மாடுகளை வச்சு, பண்ணை கழிவுகளை வச்சு அவங்க இயற்கை உரங்களை தயாரிச்சுக்கிறாங்க. இது மூலமா காசே செலவு பண்ணாம உரங்களை தயாரிச்சு மண்ணை வளப்படுத்தி நஞ்சில்லாத நல்ல உணவை அந்த விவசாயி உற்பத்தி பண்றாங்க. இதனால உர செலவு விவசாயி குறையுது. இதை எப்படி பண்றதுன்னு இந்த நிகழ்வுல முன்னோடி விவசாயிகள் பேசுறாங்க. மூணாவதா, பூச்சி தாக்குதலுக்கு நிறைய செலவு பண்றாங்க. சரிங்களா? அந்த பூச்சிக்கொல்லி விஷத்தை காசு கொடுத்து வாங்கிட்டு தான் தெளிக்கிறாங்க. இதுல இருக்கக்கூடிய எஞ்சிய நஞ்சு தான் உணவுல விஷமா இருக்குது. அதை சாப்பிட்ற மக்களுக்கு பல பாதிப்புகளை அது உருவாக்குது.
இன்னைக்கு நம்ம வந்து பாக்குறோம், ஒவ்வொரு குடும்பத்திலயுமே வந்து ஒரு சக்கரை நோயாளியாவது இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீதிக்கும் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க. இது வந்து முந்தின காலத்துல இந்த மாதிரி இந்த அளவுக்கு இல்ல. ஆனா இன்னைக்கு நடந்திருக்குன்னா நம்ம உணவு சாப்பிடுற உணவு வந்து விஷமா இருக்குது. சோ இத வந்து மாத்துறதுக்கு பூச்சி செல்வம்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா டெல்லியில இருந்து வர்றாங்க. நம்ம தமிழ்நாடு தான் அவங்க. அங்க வேளாண் துறையில இருக்கிறாங்க. அவங்க பூச்சிக்கொல்லியே பயன்படுத்தாம நம்ம வரப்பு பயிர்கள் மூலமாவே நன்மை செய்யும் பூச்சிகளை வர வச்சு தீமை செய்யும் பூச்சிகளை ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பூச்சி வெரைட்டிகள்ல நம்ம கிடைக்கக்கூடிய வேப்பங்கொட்டையை வச்சு புங்கங்கொட்டையை வச்சே நம்ம வந்து எப்படி எளிமையா பண்ணிக்க முடியும்னு சொல்லி கொடுக்க இருக்கிறாங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு விவசாயி வந்து தற்சார்பா இருக்கிறதுக்கும், இந்த மாதிரி உரத்துக்கு பூச்சிக்கொல்லிக்கு விதைக்கு செலவு பண்ணாம அவருடைய உற்பத்தி செலவை குறைக்கிறதுக்கும் இது வாய்ப்பா இருக்குது. ரெண்டாவதா, இது பொதுமக்களுக்கு எந்த விதத்துல இந்த நிகழ்வு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய உணவு எப்படி தயாராகுது, நமக்கு ஆரோக்கியமான உணவு வந்து எப்படி வருது. ஏன்னா இன்னைக்கு மக்கள்கிட்ட ஒரு தேடுதல் வந்திருக்கு. உணவு எப்படி இருக்குங்கிறத விட எவ்வளவு குவாலிட்டியா அது இருக்குது, அதோடைய அளவை விட அதோடைய தரத்தை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நஞ்சில்லாத உணவு பத்தின ஒரு தேடுதல் வந்து வந்திருக்குது. இந்த நிகழ்வுல வரக்கூடிய பொதுமக்கள் வந்து அவங்களுக்கான உணவு எப்படி உற்பத்தி ஆகுதுங்கிறத வந்து புரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவதா, விவசாயிகளுடைய 100 ஸ்டால் வந்து இங்க நம்ம வந்து அமைக்கிறோம். இதுல இயற்கையில விளைஞ்ச உணவுப் பொருட்களை மதிப்பு கூட்டி காட்சிப்படுத்துறாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து நேரடியா இந்த கன்சியூமர் வந்து அவங்க பொருளை வாங்கிக்க முடியும், அவங்களுடைய தொடர்பு எண்களை எடுத்துக்க முடியும், தொடர்ந்து அவங்க குடும்பத்துக்கான நஞ்சில்லாத உணவு வந்து அவங்கள்ட்ட இருந்து தொடர்ந்து வாங்கிக்க முடியும். இந்த நிகழ்வு ஒரு விவசாயியும் ஒரு நுகர்வோரையும் இணைக்கிறதுக்கான பாலமா வந்து இது இருக்குது. அதே மாதிரி விவசாயிகளும் இந்திய அளவுல இந்த விதை சேகரிப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியில ஒரு 25 ஸ்டால் கிட்ட போடுறாங்க. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதைகள் நீங்க முன்னாடி பாக்குறீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி 2000க்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதைகளை வந்து நாம இங்க கண்காட்சிக்கு வந்து வைக்கிறோம், விற்பனைக்கும் வைக்கிறோம். விவசாயிகள் நேரடியா அந்த விவசாயிகள்ட்ட இருந்து வாங்கிக்க முடியும். இதன் மூலமா வந்து அவங்க தொடர்ந்து அவங்களோட விதையை அவங்க கையிலேயே வச்சுக்க முடியும். அவங்களே அதுல இருந்து உற்பத்தி பண்ணி ஏக்கர் கணக்குல பண்றதுக்கு தேவையானதை வச்சுக்க முடியும். சோ இந்த 2 விஷயங்கள் நம்ம வந்து பண்ணும்போது விவசாயியும் இந்த நிகழ்வு மூலமா பயனடைகிறாங்க, நுகர்வோர்களும் இந்த நிகழ்வு மூலமா வந்து பயனடைகிறாங்க. சோ இந்த நிகழ்ச்சியில பேசக்கூடியவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது, விவசாயிகளா வந்து பாத்தீங்கன்னா திரு ஜனார்த்தனன் சொல்லிட்டு ஒரு விவசாயி படப்பையில இருக்காங்க, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். இவர் வந்து வாரத்துக்கு 60,000 ரூபாய் கீரை விற்பனை, கீரையும் காய்கறியும் நேரடியா சந்தைப்படுத்துறது மூலமா மட்டும் சம்பாதிக்கிறார். அப்படின்னா பாத்துங்க, மாசத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் வருமானம் எடுக்கிறாரு. அவரு நேரடியா வந்து நுகர்வோருக்கு கொண்டு கொடுக்குறாங்க. அந்த அனுபவங்களை அவர் பேச போறாரு. ஒரு விவசாயி அவருடைய பொருளை வந்து எப்படி நேரடியா சந்தைப்படுத்துங்கிறத இவர்கிட்ட இருந்து கத்துக்க முடியும். ரெண்டாவதா, மணிகண்டன் நம்ம பக்கத்துல இருக்காங்க. அவங்க வேலூர் விவசாயி. பாரம்பரிய விதைகள் மூலமா இயற்கை விவசாயம் பண்ணி அவங்க காய்கறிகளை வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க, விதை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிரியா ராஜ்நாராயணன், இவங்க திருப்பூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க இந்த விதை திருவிழாவை அக்கா தான் ஒருங்கிணைக்கிறாங்க. இந்தியா முழுக்கல இருந்தும் எல்லா விவசாயிகளையும் இங்க நிகழ்ச்சிக்கு வர வச்சு இந்த திருவிழாவில் இருக்கக்கூடிய அந்த விதை திருவிழாவை அக்கா வந்து பாத்துக்கிறாங்க. நீண்ட காலமா விதை பரவலாக்கத்துல தீவிரமா வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா தாய்மண் பிரதீப்னு சொல்லிட்டு நம்ம வேலூர்காரரு. அந்த தம்பி வந்து ஐடி துறையில வேலையை விட்டுட்டு வந்து இப்போ இயற்கை விவசாயத்தை கையில் எடுத்து வெற்றிகரமா இயற்கை விவசாயம் இருக்கிறதோட மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 800ல இருந்து 1000 பாரம்பரிய விதைகளை வந்து மீட்டு எடுத்து மக்களுக்கு தொடர்ந்து வந்து பரிமாறுற பணியை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது சௌமியான்னு சொல்லிட்டு ஹூகா சீட்ஸ் அப்படிங்கிற தலைப்புல ஈரோடு பகுதியை சேர்ந்த ஒரு பெண்மணி. இவங்க வந்து டாட்டால ஒர்க் பண்ணியிருந்த விட்டுட்டு சோசியல் ஆக்டிவிட்டியை வந்து சோசியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டியில அங்க வேலை பார்த்துட்டு இருந்ததை விட்டுட்டு வந்து கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய விதைகளை எல்லாம், அரிய ரக விதைகளை எல்லாமே தேர்ந்தெடுத்து அதை மேம்படுத்தி நல்ல ஈல்டு தரக்கூடிய, விளைச்சல் தரக்கூடிய விதைகளா மாத்தி விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு அளவுக்கு இந்த விதைகள் மூலமாவே வந்து ஒரு டர்ன் ஓவர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 விவசாயிகள் இந்த நிகழ்ச்சியில வந்து பேச இருக்கிறாங்க. இதுல குறிப்பா நம்ம இந்த கிழங்கு வகைகள், ஸோ இந்த கிழங்குங்கிறது வந்து நம்ம பாரம்பரியத்திலேயே மறைஞ்சிட்டு இருக்குதுன்னே சொல்லலாம்.
இதுல வந்து நம்ம யுவராஜ்னு சொல்லிட்டு வேலூர் பகுதியை சேர்ந்தவர், அவரு பாரம்பரியமான கிழங்கு வகைகளை வந்து எப்படி நம்ம உற்பத்தி பண்றது அவரை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது சம்பந்தமா வந்து பேச இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அந்த உருவாக்குற பொருள்ல இப்போ நீங்க தக்காளி வந்து சாகுபடி பண்றாங்க. இந்த தக்காளியை நேரடியா விற்கும் போது சந்தையில பலவிதமான விலை மாற்றங்கள் வந்து இருக்குது. ஸோ அதை அப்படியே விற்காம அதை வேல்யூ எடிஷன் பண்ணி இப்போ அதை பவுடரா மாத்தி வித்துதுன்னா 20 ரூபா விற்கிற தக்காளியை 400 ரூபாய்க்கு விற்க முடியும். ஸோ இந்த மாதிரி வெங்காயத்தையும் அதே மாதிரி பண்ண முடியும். காய்கறிகள்ல பல விஷயங்களை வந்து மதிப்பு கூட்டுறது எப்படி, அதை வந்து பேக்கேஜ் பண்றது எப்படி, அது வெளிநாடுகளுக்கு சந்தைப்படுத்துறது எப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் IIHRல இருந்து டாக்டர் சௌமியா அப்படிங்கிறவங்க இந்த நிகழ்வுல வந்து விளக்கமா பேச இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த நிறுவனத்திலிருந்து டாக்டர் சங்கர்ன்னு சொல்லிட்டு அவங்களும் விதைகளை பத்தியும் இந்த அதிக விளைச்சலை தரக்கூடிய விவசாய முறைகளை பத்தியும் வந்து அவங்க பேச இருக்கிறாங்க. ஸோ முக்கியமா வந்து இந்த விவசாயிகளுக்கு நான் உற்பத்தி பண்ண பொருளை எப்படி விற்க முடியும், அதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியா இருக்குது. இதுல வந்து சென்னையிலிருந்து மதுசூதனன் சொல்லிட்டு தானியம் ஆர்கானிக்ஸ்னு கிட்டத்தட்ட 10 கடைகளுக்கு மேல சென்னையில நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த நிகழ்வுல வந்து நகர்ப்புறங்கள்ல இயற்கையில விளைவிக்கக்கூடிய காய்கறிகளுக்கு எந்த அளவுக்கு சந்தை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பத்தி இந்த நிகழ்வுல வந்து பேசுறாங்க. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா, நகர்ப்புறங்கள்ல இருக்கிறவங்க நம்ம மாடி தான் இருக்கு, எங்களுக்கு நிலம் எல்லாம் இல்ல, வீட்டு சைடுல கொஞ்சம் இடம் இருக்குதுன்னா வீட்டு தோட்டம் மாடி தோட்டத்தை இயற்கை முறையில எப்படி பண்றது, நம்ம வீட்டுக்கு தேவையான உணவை நம்மளே எப்படி உற்பத்தி பண்றது அப்படிங்கிறத பேசுறதுக்காக திரு மைத்ரேயன் அண்ணா அவங்க வந்து பேச இருக்கிறாங்க. இந்த மாடி தோட்டம் வீட்டு தோட்டத்தை பத்தி பேச இருக்கிறாங்க. அடுத்தது முக்கியமா வந்து நம்ம சாப்பிட்ற இந்த உணவு, இந்த இயற்கை காய்கறிகள் நம்ம சாப்பிட்றதுனால எந்த அளவுக்கு நமக்கு வந்து உடல்ல வந்து ஆரோக்கியம் வந்து வருது, மருத்துவ குணங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறது சொல்றதுக்காக உடுமலைப்பேட்டையிலிருந்து டாக்டர் அப்துல் கலாம் அவங்க வந்து பேச இருக்கிறாங்க. ஒவ்வொரு உணவுப் பொருள்லையும் எந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஒட்டுமொத்தமா இந்த நிகழ்வுல ஒரு 10-11 பேர் வந்து இந்த விவசாயத்து குறித்து அனுபவப்பட்டவங்க, வெற்றி பெற்றவங்க வந்து பேசுறாங்க. ஸோ இந்த நிகழ்வுல கலந்துக்கக்கூடிய விவசாயிகளும் பொதுமக்களும் இந்த விவசாய தொழிலை எப்படி வெற்றிகரமா வந்து நடத்திக்கிறது, உற்பத்தி பண்ற பொருளை எப்படி மதிப்பு கூட்டுறது, எப்படி சந்தைப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த நிகழ்வுல வந்து கலந்துக்க முடியும். அவங்களுக்கான நாட்டு விதைகளை வந்து வாங்கிக்க முடியும். நல்ல உணவு அவங்க தோட்டங்கள்ல அவங்க வீடுகள்ல எப்படி உற்பத்தி பண்ணிக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு மக்களும் பொதுமக்களும் விவசாயிகளும் பலனடைகிற விதத்துல இந்த மாபெரும் காய்கறி திருவிழா வந்து நடக்க இருக்குது. இப்போ இந்த விவசாயத்துல செலவு குறைச்சு எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத மணிகண்டன் இயற்கை விவசாயி வந்திருக்காங்க இந்த பகுதியை சேர்ந்தவங்க, அவங்க ஒரு 2 வார்த்தை பேசுவாங்க. இந்த ஃபெஸ்டிவல் வந்து வருஷத்துக்கு 4 ஃபெஸ்டிவல் வந்து நடக்குது. இதே தலைப்புல போன வருஷம் சேலத்துல பத்மவாணி கல்லூரியில் நம்ம பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி SRM கல்லூரியில உணவு, அதாவது பழங்கள், அதாவது தென்னிந்திய பழங்கள் திருவிழான்னு சொல்லிட்டு SRM கல்லூரி நடந்து கிட்டத்தட்ட 6500 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு 3 மாசத்துலயும் ஒரு குறிப்பிட்ட தலைப்புல தமிழகத்துல எல்லா மாவட்டங்கள்லயும் இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. இது பெங்களூர் IIHRல இருந்து 2 விஞ்ஞானிகள் வந்து கலந்துக்கிறாங்க. அது புவனேஸ்வரின்னு ஒரு அக்கா வந்து கலந்துக்கிறாங்க, டாக்டர் புவனேஸ்வரி. டாக்டர் சங்கர்ன்னு சொல்லிட்டு 2 விஞ்ஞானிகள் வந்து கலந்துக்கிறாங்க. சென்னையில இருந்து நம்ம பூச்சி செல்வம் அண்ணான்னு சொல்லிட்டு அக்ரி ஜாயிண்ட் டைரக்டரா இருக்கிறாங்க. அவங்க இந்த நிகழ்ச்சியில வந்து பூச்சி கட்டுப்பாடுகளை பத்தி பேச இருக்கிறாங்க. என்னோட பேரு சுவாமி ஸ்ரீமுகா. இந்த மண்காப்போம் இயக்கத்துடைய தமிழக கள ஒருங்கிணைப்பாளரா இருக்கிறேன். இந்த இடைவெளியை பூர்த்தி பண்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சிங்க ஐயா. இப்ப இந்த நிகழ்ச்சியில பேசுறவங்க எல்லாருமே கடந்த 8-10 வருஷத்துக்கு மேல இயற்கை விவசாயத்தை வெற்றிகரமா பண்றவங்க, விளைச்சல் குறைவில்லாம பண்ணக்கூடியவங்க. இது வந்து நம்ம இத்தனை வருஷம் ரசாயன உரங்களை கொட்டி இருக்கிறதுனால மண்ணு வந்து 0.5க்கு கீழே போயிருச்சுங்க அந்த ஆர்கானிக் கண்டென்ட் அப்படிங்கிறது.
இப்ப இயற்கை விவசாயம் நீங்க பண்ணும்போது ரசாயனத்தை நிறுத்தும் போது அந்த அங்க கரிமம் உயர ஆரம்பிக்கும். எப்போ ஒன்ன தாண்டி போகுதோ அப்ப தன்னால விளைச்சல் வந்து அதிகமாகுது. சோ அந்த மாதிரி விவசாயிகளே நேரடியா வந்து இந்த அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கும் போது இதுல 2500 விவசாயிகள் வந்து கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை வருது. அவங்களுடைய தொடர்பு எண்களை எடுத்துக்கிறாங்க. இது இல்லாம நம்ம அவங்கவுங்க கிராமங்கள்லயே அவங்களோட பண்ணைகள்ல இப்ப பேசுறாங்க இல்லையா, அவங்க பண்ணைகள்லயே களப்பயிற்சி வந்து நடத்துறோம். ஒரு நெல்லுக்கான பயிர் வாரியான பயிற்சி அப்படின்னா அந்த நெல்லு வந்து எப்படி வந்து விளைஞ்சிருக்குன்னு அந்த காமிச்சு அந்த விளைச்சல் இருக்கிற சமயத்துல பயிற்சி நடக்குது. சோ இதெல்லாம் பண்ணும்போது அந்த நம்பிக்கை வந்து தன்னால வரும். இயற்கை விவசாயமே மண் வளத்தை மாத்துறதுக்கான முதல் படிதாங்க ஐயா. நீங்க வந்து அது பண்ணதான் வரும். அதனாலதான் பொதுவா வந்து 2ல இருந்து 3 வருஷம் எடுக்குது அந்த விளைச்சல் வந்து அந்த அளவுக்கு வர்றதுக்கு. டே 1லயே வராது. ஆனா நம்ம இன்னைக்கு துவங்கணும். அப்போ அந்த முதல் 3 வருஷ காலத்துல அந்த விவசாயி உற்பத்தி பண்ற விவசாயத்துக்கு ஒரு பிரீமியம் பிரைஸ் வர்ற மாதிரி நேரடியா விற்பனை பண்ண சொல்றோம். சோ அந்த மாதிரி வழிகாட்டுதலும் இந்த நிகழ்ச்சியில நடக்குது. அதான் மதுசூதனன் அந்த தலைப்புல தான் பேச போறாங்க. இப்போ உங்களுக்கு நல்ல கேள்விங்க ஐயா. இன்னைக்கு இந்த இருக்கிற போர் சூழ்நிலையினால நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இந்த ரசாயன உரங்கிறது நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி கிடையாது. அதுக்காக நிறைய அந்நிய செலவாணி வந்து நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். கடந்த மாசம் கூட நம்முடைய பாரத பிரதமர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம தற்சார்பு விவசாயத்தை நோக்கி போகணும், அதாவது இயற்கை விவசாயத்தை நோக்கி போகணும், நம்ம இன்னும் வந்து ரசாயன உரங்களை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதனால அப்படின்னா, நமக்கு இந்த போர் சூழல்னால இன்னும் எவ்வளவு நாளைக்கு வந்து இந்த ரசாயன உரம் கிடைக்கும் அப்படிங்கிறதே கேள்விக்குறியா இருந்தது. சோ அப்போ நம்ம ஒரு விவசாயி இந்த தற்சார்பு விவசாயத்துல இருந்தோம் அப்படின்னா எந்த உரங்களுக்காகவும் வெளியே எதிர்பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. செலவு குறைச்ச ஒரு விவசாய முறையா வந்து இருக்கும். அதனால கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நேச்சுரல் ஃபார்மிங் நேச்சுரல் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷனை அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு 3000 கோடி ஃபண்ட் ஒதுக்கி இருக்கிறாங்க. அது 8 மாநிலங்கள் வந்து லிஸ்ட் ஆயிருக்குது அந்த இதுல. அதுல தமிழகமும் ஒண்ணு. ஸோ டிஎன்இயும் அந்த முயற்சிகள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம அதுல என்ன பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் முக்கியமான 5 பயிருக்கு 5 விதமான வெற்றி விவசாயிகளை வந்து நம்ம இப்ப ஆவணப்படுத்திட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பயிர்களுக்குமே அடுத்த கட்டமா ஒவ்வொரு பிளாக்லயும் அந்த மாதிரி 5 பயிர்களுக்கு 5 விவசாயிகள் உருவாக்குறோம். எதுக்காக அப்படின்னா, அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த விவசாயி பயிற்சியாளரா இருப்பாங்க. அந்த அவருடைய தோட்டமே வந்து பயிற்சி மையமா இருக்கும். எப்பவுமே விவசாயிக்கு அவங்க ஊரை சேர்ந்த ஒரு விவசாயி இதுல வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு, விளைச்சல் எடுக்கிறாரு, வருமானம் எடுக்கிறாருன்னா நம்பிக்கையா அதுக்குள்ள வருவாங்க. சோ அந்த இதை நம்ம வந்து தமிழ்நாட்டுல உருவாக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம இது வரைக்கும் 40,000 விவசாயிகளுக்கு இந்த பயிற்சியை கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு முழுக்க 10,000 விவசாயிகள் நம்ம கிட்ட இயற்கை விவசாயத்தில் இருக்கிறாங்க. அதுல 300 விவசாயிகள் வந்து பயிற்சியாளரா இருக்காங்க. அவங்க மூலமா தான் ஒவ்வொரு மாசமும் 10 பயிற்சிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் சின்ன சின்ன பயிற்சிகளா வயல்வெளியில 60 பேர் 70 பேர் வச்சு நடந்துட்டு இருக்கு. நீங்க இயற்கை விவசாயத்துல செலவு எப்படி குறையுது அப்படிங்கறத பத்தி பேசுவோம். வணக்கம். பண்ணிட்டு இருக்கோம் 2017 வெற்றிகரமா பண்ணிட்டு இருக்கோம். முழுக்க இயற்கை விவசாயம் தான் வந்து முழுசா பார்த்தீங்கன்னா காய்கறியை நம்ம லோக்கல்ல கொடுத்துட்டு இருக்கோம். நாட்டு காய்கறிகளை உற்பத்தி பண்ணி, அதே சமயம் பார்த்தா இடுபொருளும் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயும் வெளியே வாங்காம நம்மளே அந்த பஞ்சகாவியாகட்டும் ஜீவாமிரமாகட்டும் நம்ம கிட்டே இருக்கிற நாட்டு மருந்துகளை வச்சு வெற்றிகரமாக பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் லோக்கலில் காய்கறிகளாகவும் கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக நாட்டு ரகங்களை விதைகளை பயன்படுத்தி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு ஆரோக்கியங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. காரணம் எல்லா விவசாயம் ரசாயன விவசாயங்களும் ஹைபிரிட் விதைகளையும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் வந்து வருங்காலத்தில் விவசாயமே அழிஞ்சு போகும், ஆரோக்கியம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாற்றிருக்கு. அதெல்லாம் மீட்டெடுத்து நம்ம முன்னோர்கள் என்ன சாப்பிட்டாங்களோ அதை அந்த ரகங்களை மீட்டெடுத்து பண்ணது மூலமாக நான் வந்து இயற்கை விவசாயத்தை வெற்றிகரமாக பண்ண முடியும், லாபகரமாகவும் பண்ண முடியும். நம்ம வந்து நாட்டு காய்கறியில ஒரு 500 வகையான காய்கறிகளை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பாக நம்ம அதில் நாட்டு ரகத்தில் கமர்ஷியலாக மக்கள்கிட்ட அதிக சந்தைப்படுத்துகிற அளவுக்கு எந்த ரகங்கள் நல்லா விளைச்சலை கொடுக்கும் அந்த மாதிரி ரகங்களை தேர்ந்தெடுத்து, உதாரணத்துக்கு சுரக்காய் ஆட்டம், கத்திரிக்காய், பீர்க்கங்காய், இந்த மாதிரி ரகங்களை தேர்ந்தெடுத்து சந்தைப்படுத்திட்டு இருக்கோம். என்னென்ன காய்கறிகள் பேரு எந்த இடத்துல? ஓகே, நம்ம வந்து வேலூர் மாவட்டத்துல பக்கத்துல இருக்க வேலூர் முள்ளு. நான் வந்து நாட்டு காய்கறிகள், அதாவது ஒரு 20 வகையான காய்கறிகள் பண்ணிட்டு இருக்கேன். வெண்டைக்காய் பண்றோம்,
சுரக்காயிலே நம்ம கிட்ட ஒரு 80 வகையான சுரக்காய் இருக்குங்க. நம்ம நார்மலா நீங்க சுரக்கானா மார்க்கெட்ல பாக்குறீங்களா, அந்த மாதிரி இல்லாம நம்ம கிட்ட ஒரு 80 வகையா இருக்கு. வெண்டைக்காயிலையும் ஒரு 25 ரகத்துக்கு வச்சுட்டு இருக்கோம். அடுத்து கத்திரி, பீர்க்கங்காயில ஒரு 6 ரகம் வச்சுட்டு இருக்கோம். கத்திரிக்காயில நம்ம பிரதானமா இந்த மாவட்டத்துக்கு உண்டானது நம்ம வேலூர் முல்லை கத்திரி, அதை வந்து சந்தைப்படுத்துற அளவுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தக்காளியில எவ்வளவு? தக்காளியில ஒரு 60 ரக தக்காளிகள் வச்சுட்டு இருக்கோம். ஓகே. சிறகு அவரையில அவரை ரகங்களையும் ஒரு 40 ரகத்துக்கிட்ட வச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி மொத்தமா ஒரு 400. என்னங்க ஐயா? நம்ம உற்பத்தி பண்ணி காய்கறியாவும் கொடுக்குறோம், விதைகளாவும் பரவலாக்கம். ஐயா இவரு எதனால 500 ரகம் வச்சிருக்காருன்னா, அவர் தான் சொல்றேன், அவரு ப்ரொடக்ஷன் பண்றதே 500 பண்றாரு, அவரே பண்றாருங்கன்னா எதனாலன்னா அவர் விதைய பரிமாற்றம் பண்றதுனால சின்ன சின்னதா பிரிச்சு விதைக்குன்னு 500 பண்றாரு. மார்க்கெட் வெள்ளாமைக்குன்னு அவர் சொன்னார் இல்லைங்களா, அதுல தக்காளி பெருசா பண்ணுவாரு, கத்திரிக்காய் வந்து பண்ணுவாரு, வெண்டை இதெல்லாம் மார்க்கெட் வெள்ளாமைக்கு 1/4 ஏக்கர் இந்த மாதிரி போடுவாரு. மிச்சம் இந்த 500ன்னு சொல்றதால விதை பரவலாக்கத்துக்காக உருவாக்குறது. மொத்தமா ஒரு 15 ஏக்கர்ல இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையா கிராப் ரொட்டேஷன்ல பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து 15 ஏக்கர்ல இவர் வந்து பண்ணிட்டு இருக்கிறார். அதனால இவ்வளவு ரகங்களை பண்ண முடியுது. இது பிரியா அக்கா வந்திருக்காங்க, நம்ம கூட இருக்காங்க. இந்த முக்கியமா வந்து இந்த திருவிழா, அந்த விதை திருவிழாவை பத்தி சொல்லுவாங்க, என்னெல்லாம் யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறது. வணக்கங்க, என் பேர் பிரியா ராஜநாராயணன். நான் 19 வருஷங்களாக மரபு ரகங்களை பயன்படுத்தி வீட்டு தோட்டமா ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு 3.5 ஏக்கர்ல ஒரு விதை பண்ணையத்தையும் உணவு காட்டையும் உருவாக்கி தற்சார்பா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இங்க முழுக்க முழுக்க மரபு ரகங்களை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படிங்கிறத வச்சு பியூரிட்டி, அதாவது நமக்கு இனக்கலப்பு ஆகாமல் அந்த ரகத்தை ரகமாக பாதுகாத்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கறத தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த திருவிழா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க இந்தியா அளவுல இருந்து ஏகப்பட்ட பேர் வர்றாங்க. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தில இருந்து, குஜராத்ல இருந்து, மகாராஷ்டிரால இருந்து, ஹரியானா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, இப்படி வெவ்வேறு பகுதிகளில் இருந்து இந்த மரபு ரக விதைக்காகவும் நம்மளுடைய இதை பரவலாக்கம் பண்றதுலையும் முன்னோடிகளாக இருக்கக்கூடிய அத்தனை பேத்தையுமே இங்க வர வைக்கிறோம். அங்க வர்றது மட்டும் இல்லாம அவங்களுடைய ரகங்களையும் கொண்டு வராங்க, காட்சிப்படுத்துறது மட்டும் இல்லாம விற்பனையுமே பண்றாங்க. இது மூலியமா என்னன்னா நம்மளுடைய மண் சார்ந்த ரகங்களை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இங்க இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நஞ்சிலா உணவு எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னா கண்டிப்பா இயற்கை வழி வேளாண்மைங்கிறது முக்கியங்க. அந்த இயற்கை வழி வேளாண்மைக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதே இந்த மரபு ரக விதைகள். மரபு ரக விதைகள், இந்த பாரம்பரிய விதைகள் இல்லைன்னா இயற்கை வழி வேளாண்மை செய்யறது ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப சிரமம். அதனாலதான் நட்டத்தை ஏற்படுத்துது. இன்னைக்கு சூழல் எப்படின்னா, ஏதோ பன்னாட்டு கம்பெனி விதைகளை பயன்படுத்திக்கிட்டு நான் இயற்கையில பண்றேன்னு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த விதைகள் இதுக்கு சப்போர்ட் பண்ணவே பண்ணாதுங்க. அதே இது இந்த மண் சார்ந்த நம்மளுடைய பாரம்பரிய ரகங்கள், ஒவ்வொரு ஊருக்கும் பாத்தியப்பட்ட ரகங்கள்னு நிறைய இருக்குங்க. இப்ப வேலூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இளவம்படி முள்கத்திரி அப்படிங்கிறது இந்த ஊருக்கான பாத்தியப்பட்ட ரகம். இப்படி ஒவ்வொரு இடமும் இருக்கு. சேலம் முள்கத்திரி, கத்திரிக்காய் ரகங்களே அப்படி நிறைய 8 நாளி கத்திரி இருக்குது. அந்தந்த ஊருக்கான அந்த பகுதிக்கான பாத்தியப்பட்ட ரகங்களை பாதுகாத்து நம்ம அடுத்த தலைமுறை கடத்தணும். அது கடத்தணும்னா கண்டிப்பா இயற்கை வழி விவசாயம் மூலியமா தான். இப்ப இதெல்லாமே இழந்துட்டோம். இப்ப இழந்துட்டோம்னா இந்த ரகங்களை எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி திருவிழாக்கள், காய்கறி மற்றும் விதை திருவிழாக்களுக்கு வந்தோம்னா நம்மளுடைய மண் சார்ந்த ரகங்கள் இழந்தது அனைத்தையுமே இங்க நம்ம கொண்டுட்டு போக முடியும். ஒரு வீட்டு தோட்ட அளவுக்கு நம்ம போட்டு எடுத்தோம்னாலே பெரிய விவசாயம் பண்ற அளவுக்கு நம்மளால விதைகளை அவங்க உற்பத்தி பண்ணிக்க முடியுங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு விதைக்காக மக்கள் நிறைய வந்து செலவு பண்ண சூழல்கள் ஏற்படுது. இதை நம்ம மாத்தி அமைக்கணுங்க, மாத்தி யோசிச்சு நிறைய விஷயம் மாத்தி செய்யணும். ஏன்னா பன்னாட்டு நிறுவனங்கள் கையவே நம்ம ஏந்திக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம உணவுக்காகவும் அடுத்தவங்களை தான் ஏந்தி நிற்கணும். அப்போ உணவு சுதந்திரம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய விவசாயத்துக்கான விதைகள் நம்ம கையில இருக்கணுங்க. ஸோ சீட் பிலாங்ஸ் டு ஃபார்மர்ஸ், நாட் டு கார்பரேட், நோ டு சீட் பிரைவேடைசேஷன். இதை முக்கியமா மனசுல வச்சுதான் நிறைய விதை பாதுகாவலர்களும் இந்திய அளவுல நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க, இயங்கிட்டு இருக்கிறாங்க. சமுதாய சிந்தனையோடையும் நிறைய செயல்படுறவங்க நிறைய பேர் இந்த திருவிழாக்காக வர்றாங்க. இந்த பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா நம்மளுடைய ஈசா மண்காப்பம் வழங்கவிருக்கிறது. ரொம்ப அருமையான திருவிழா, எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க. இவங்களெல்லாம் வேற வேற இடங்களுக்கு நாங்கெல்லாம் ஒவ்வொரு இந்தியா முழுக்கும் பயணம் பண்ணி இவங்களெல்லாம் சந்திச்சு ரகங்களை வந்து எங்களுக்குள்ள பண்டமாட்டுப்படி பண்ணிக்கிட்டு கொண்டு வந்து சேர்த்து இந்த மண்ணுல நல்லபடியா உற்பத்தி பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறத தொடர்ந்து எங்களை மாதிரி விதை பாதுகாவலர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இவங்களை எல்லாமே நேரடியா சந்திக்கக்கூடிய வாய்ப்பா இந்த திருவிழா நடக்க போகுதுங்க. இந்த பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா இங்க விஐடி பல்கலைக்கழகத்துல வேலூர்ல வச்சு நடக்கவே இருக்குது. இது வந்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே நீங்க நேரடியா பார்க்கக்கூடிய அரிய வாய்ப்பாகவும் இருக்கும். அவங்களோட தொடர்பு எண்ணையும் நீங்க எடுத்துக்க முடியும். வருங்காலத்துல அது சார்ந்து எது தேவைனாலும் அவங்கள சந்திச்சு எடுத்துக்க முடியுங்க. இந்த நிகழ்வு வந்து சான்சலர் ஐயா டாக்டர் விஸ்வநாதன் ஐயா தலைமையில விஐடியில வந்து நடக்குது.
இதுல முன்பதிவு கொஞ்சம் அவசியம். ஏன்னா தேவையான முன்னேற்பாடுகள் உணவுலேருந்து எல்லாத்துக்குமே இதை முன்பதிவு பண்றதுக்கு 8300093777 அப்படிங்கிற நம்பர்ல நீங்க கூப்பிடலாம். 8300093777 இந்த எண்ணுக்கு நீங்க கூப்பிட்டு தயவு செஞ்சு முன்பதிவு செய்து இந்த நிகழ்வுல வந்து கலந்துக்குமாறு கேட்டிருக்கிறோம். எல்லா வசதிகளும் பண்ணியிருக்கோம். மதிய உணவு இருக்குது, பார்க்கிங் வசதி இருக்குது, ஸ்டால்ஸ் இருக்குது. எல்லாரும் சௌகரியமா வந்துட்டு சாயந்தரம் வரை இருந்துட்டு வெளியே போற மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் கல்லூரி நிர்வாகம் கூட இணைஞ்சு பண்ணியிருக்கிறோம். அனைவரும் இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வு வந்து 200 ரூபா கட்டணம் இருக்குதுங்க ஐயா. இதுல வந்து முன்பதிவு கட்டணம் 200 ரூபா இருக்கு. 200 ரூபா கட்டணம் இருக்கு. பொதுவா இந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 1000 இருந்து 1200 ரூபாய் செலவாகுது. இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடக்கும்போது இது ஒரு கமிட்மெண்ட் ஃபீக்காக நம்ம வந்து இந்த 200 ரூபாங்கிறது வச்சிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி செலவுகளுக்காக. ஸோ இது வந்து 200 ரூபா கொடுத்து இந்த நிகழ்ச்சியில முன்பதிவு பண்ணிக்கலாம். இப்போ இந்த கருத்தரங்கு இருக்குங்க இல்லையா, கருத்தரங்குக்குள்ள உட்கார்றதுக்கு கண்டிப்பா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் வந்து உட்காரணும். ஆனால் இங்கே வந்து 100க்கும் மேற்பட்ட கடைகள் போடப்பட்டிருக்குது. மதிப்பு கூட்டல்ல இருந்து விதைகள் கடைகள்ல இருந்து அனைத்துமே வருது. இது பொதுமக்கள் எல்லாருமே கண்காட்சியை தாராளமா எல்லாருமே விசிட் பண்ணிக்கலாம். அதுல இருக்கிற பொருட்களை தாராளமா வாங்கிக்கலாம். அதுக்கு எந்த நுழைவு இதுவும் கிடையாதுங்க. ஆனா கருத்தரங்குக்குள் அமர்ந்து கருத்தரங்கை ஒரு நாள் முழுசும் மிகப்பெரிய வல்லுநர்கள்லாம் பேசவிருக்கிறாங்க, அதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். கட்டாயம் முன்பதிவு செய்து கொள்ளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.